மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் 5ஆம் பகுதி வினாக்களுக்கு செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்னர் பல மாணவர்கள் என்னிடம் தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டு ஆனால் ஆர்பிஐ அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்கை எடுக்க இருக்கின்றதே, அவ்வாறு இருக்கும்போது மாணவர்களுக்கு எவ்வாறு ரெக்ரூட்மெண்ட் வாய்ப்பு உள்ளது என்பதனை நீங்கள் சிறிது சொல்ல வேண்டும், அதை பற்றி தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். மாணவர்கள் கேட்டுக்கொண்டது இணங்க நான் பல அர்பன் கோஆபரேட்டிவ் நண்பர்களை தொலைபேசியில் அவர்களிடம் உரையாடினேன். அவர்கள் சொன்னது என்னவென்றால், அர்பன் பேங்கை தொன்று தொட்டே ஆர்பிஐ கண்காணிப்பில் தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். அது உண்மையும் கூட. ஏனெனில் நான் பல்வேறு நாடுகளுக்கு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் சென்று பேப்பர் பிரசன்ட் செய்யும் போது அர்பன் கோஆபரேட்டிவ் பற்றி பேசும்போதெல்லாம் ஆர்பிஐயின் ஆனுவல் ரிப்போர்ட்டில் அர்பன் பேங்க் பற்றி குறிப்பிட்டிருப்பார்கள். அதனை உதாரணமாக கொண்டு, அதனை எடுத்துக்காட்டாக கொண்டே நான் பேசியிருக்கிறேன். அதே சமயத்தில் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் பற்றி பேச வேண்டும் என்றால் நான் நெபார்டை சென்று அதில் உள்ள ஆனுவல் ரிப்போர்ட்டை பார்த்து ஸ்டேட் அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க், சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், பேக்ஸை பற்றி பேசியுள்ளேன். எனவே தொடர்ந்து அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் ஆர்பிஐ கண்காணிப்பிலும், சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க், நெபார்ட் கண்காணிப்பிலும் இருந்து வருகிறது என்பதில் முதலில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மாணவர்களே, இப்பொழுது முழுமையாக அர்பன் கோஆபரேட்டிவ் வங்கியை ஆர்பிஐ எடுப்பதன் வாயிலாக பல நன்மைகள் அர்பன் கோஆபரேட்டிவ் வங்கிக்கு வரலாம் என்று அதில் பணிபுரியக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் புதிதாக எவ்வாறு பணி அமர்த்துவார்கள் என்பது மட்டும் இன்னும் யாருக்கும் தெளிவாக சொல்லப்படவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். பல கூட்டுறவு யூனியன் மூலமாகவும் நான் அதை தெரிந்து கொண்டேன். தொடர்ந்து தமிழக அரசாங்கம் அதை எதிர்த்து வருவதால், அதே சமயத்தில் டெமோக்ரஸி, மக்களாட்சிக்கு முன்னுரிமை கொடுப்பதன் காரணத்தினாலும் நாம் கூட்டுறவு மாணவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் என்பதனை நம்பிக்கையாக கொண்டு, அதே சமயத்தில் அர்பன் பேங்க் மட்டுமல்லாமல் பிற கூட்டுறவு வங்கிகளிலும் பிற கூட்டுறவு அமைப்புகளிலும் வாய்ப்புகள் உள்ளது என்பதனை கருத்தில் கொண்டு நாம் இப்பொழுது கேள்விகளுக்கு செல்வோம். முதல் கேள்வி, whose statement is no competition, no money and no profit? Answer is Robert Owen. ஸோ என்ன சொல்றார் அப்படின்னா, காம்படிஷன் இல்லை அப்படின்னு சொன்னா, அங்கே முதலீடு இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நாம் லாபத்தை எதிர்நோக்க முடியாது அப்படின்னு சொன்னவர் ராபர்ட் ஓவன். ராபர்ட் ஓவன் ஃபாதர் ஆஃப் கோஆபரேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். அதே சமயத்தில் இஸ் அ சோஷியல் ரிஃபார்மிஸ்ட். அவர் தொழிற்சாலையிலே ஊழியருக்கு 8 மணி நேர வேலை மற்றும் வேலைகளை சுருக்கமாக செய்வதற்கான ஏற்பாடு போன்றவற்றை செய்து சாதனை செய்து பெரும் உதவிகரமாக தொழிலாளர்களுக்கு இருந்தார். எனவே சொசைட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்பொழுதும் ராபர்ட் ஓவனின் கை ஓங்கி ஒலித்து கொண்டு இருக்கிறது என்பதனை மனதில் கொள்ள வேண்டும் நண்பரே. அடுத்தது, Rothschild pioneers laid emphasis on dash transactions அப்படின்னு பார்க்கிறோம். Answer is cash. Cash transaction தான் Rothschild pioneersக்கு மிகவும் எளிதான ஒரு வசதி வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. ஏனெனில் ரொட்டேஷனுக்கு கண்டிப்பாக அவர்களுக்கு பணம் தேவைப்பட்டு இருக்கிறது. எனவே அவர்கள் எப்பொழுதுமே ரொக்கத்துக்கே வியாபாரம் செய்திருக்கிறார்கள் என்பதனை நாம் தெளிவாக கொள்ள வேண்டும். அடுத்தது, which country started the credit cooperatives அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆன்சர் இஸ் ஜெர்மனி. ஜெர்மனியில் தான் நம்ம பல கூட்டுறவு அமைப்புகள் கடன் தரும் சங்கமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்தியாவோட ஃபைன் ரைவிசன் அப்படிங்கிற ஜெர்மனி மாடல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி தான் ஆரம்பித்தது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும். எனவே கிரெடிட் கோஆபரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னால் ஜெர்மனி அப்படிங்கிறதை நீங்கள் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அடுத்தது,
Who started the village of cooperation அப்படின்னு நான் சொல்றேன். ஆன்சர் இஸ் ராபர்ட் ஓவன். உங்களுக்கு தெரிந்த ராபர்ட் ஓவன் தான். பல சோஷியல் ரிஃபார்ம்ஸ் செய்ததன் காரணத்தினாலே அவர் நம்ம ஃபாதர் ஆஃப் கோஆப்ரேஷன் சொல்கிறோம். வில்லேஜஸ் ஆஃப் கோஆப்ரேஷன்னா கூட்டுறவே அனைத்து செயல்பாடுகளையும் ஒரு கிராமத்தில் செய்வதைத்தான் அவர் சொல்கிறாரு. இது ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்டில் இவர் வில்லேஜஸ் பூராமே கோஆப்ரேட்டிவ்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்வதன் காரணத்தினாலே நாம் வில்லேஜஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ராபர்ட் ஓவன் மிகச்சிறந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதி அப்படிங்கிறத நமக்கு நல்லா தெரியும். இன்னும் ராபர்ட் ஓவனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் அவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராபர்ட் ஓவன் அவர் வீட்டில் 7வது மகன், கடைசி மகன். அவர் இளம் வயதிலேயே கொஞ்சம் ஆக்டிவாக இருந்ததன் காரணத்தினால் சின்ன சின்ன நிறுவனங்களை நிறுவி அதில் தான் நினைத்த கருத்துக்களை செயல்பாடாக செய்து வெற்றி பெற்றவர், சாதனை செய்தவர். இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷனில் வேலை கிடைக்குது. அந்த வேலை கிடைச்சோன்னே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த நிறுவனத்தின் ஓனர் அவரை மிகவும் விரும்புகிறார். ஏன்னா அவரோட சின்சியரிட்டி, ஆக்டிவிட்டியை பார்த்து. அதே சமயத்தில் அந்த நிறுவனத்தோட ஓனரோட மகளும் இவரை விரும்புகிறார். அதன் காரணத்தால் அவர் அந்த ஓனரோட மகளை திருமணம் செய்து கொள்கிறார். மிகப்பெரிய ஸ்தாபனத்துக்கு ஓனராகின பின்னாடி அவர் நினைச்ச எல்லா காரியங்களையும் அந்த நிறுவனத்திலே செய்து சக்சஸ்ஃபுல்லாக தொழிலாளர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக என்றும் திகழ்ந்தார் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், CWS is the largest cooperative production organization in dash country அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். CWS அப்படின்னு சொன்னால் கோஆபரேட்டிவ் ஹோல்சேல் ஸ்டோர் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இஸ் த லார்ஜஸ்ட் கோஆபரேட்டிவ் ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பல பொருட்களை இவர்கள் உற்பத்தி செய்து விற்பனையில் மிகவும் பிரம்மாண்டமாக விற்பனை செய்தார்கள் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது இங்கிலாந்து நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன் டேனிஷ் டைரி கோஆபரேட்டிவ்ஸ் எக்ஸ்போர்ட் ட்ரேட் இஸ் கண்ட்ரோல்டு பை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆன்சர் இஸ் ஃபெடரேஷன். ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபெடரேஷன் தான் இந்த கோஆபரேட்டிவ் எக்ஸ்போர்ட் ட்ரேடை வழிநடத்தி சென்றிருக்கிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் ஸ்டோர் டென்மார்க்கில் 1866 ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ராச்டேல் பயனியர்ஸை பார்த்து அவங்க ஆரம்பித்தாங்க. அதில் ஃபெடரேஷனுக்கு அவர்கள் முக்கியத்துவம் தந்ததன் வாயிலாக வெளிநாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு வழிகாட்டியாக இருந்தது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நாம் பார்த்தோம் அப்படின்னா, the cooperative Bekan factories started in the year 1887 அப்படின்னு சொல்கிறோம். அட் டேஷ் கண்ட்ரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டென்மார்க் இஸ் த ரைட் ஆன்சர். டேனிஷ் அப்படின்னு சொன்னாலும் டென்மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக நன்றாக தெரிந்திருக்கும் நண்பர்களே. த ஃபர்ஸ்ட் டேனிஷ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி 1887 ஆண்டு பெக்கான் கோஆபரேட்டிவ் சொசைட்டி தொடங்குகிறார்கள். பெக்கான் அப்படின்னு சொன்னால் போர்க்கோட கரியை விற்பனை செய்த ஒரு கூட்டுறவு அமைப்பு தான் பெக்கான் கோஆபரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மிக சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த நாட்டில் இது இயங்கி வந்தது டென்மார்க்கில் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது நாம் பார்த்தோம் அப்படின்னா, which country called cooperatives as co? ஆன்சர் இஸ் ஜப்பான். அந்த எழுத்துக்களை பார்த்தாலே சிறிதாக இருப்பதை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள். ஜப்பான் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது நாம் பார்த்தோம் அப்படின்னா, in Japan fishing cooperatives considered as dash cooperative society அப்படின்னு சொல்கிறோம். ஆன்சர் இஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜப்பானில் கோஆபரேட்டிவ் ஃபிஷரிஸை ஒரு ப்ரொடக்ஷன் சொசைட்டியாக நடத்தினார்கள், அதனை இயக்குகிறார்கள் அப்படிங்கிறத நாம் சொல்லிக்கிறோம். JF அப்படின்னு சொன்ன ஜப்பான் ஃபிஷரிஸ் அப்படின்னு, ஜப்பான் ஃபிஷரிஸ் ஃபெடரேஷன் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதே சமயத்தில் 1600 ஃபிஷரிஸ் கோஆபரேட்டிவ்ஸ் ஜப்பானில் சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கி கொண்டிருக்கிறது என்பதனையும் தெரிந்து கொண்டு அடுத்த கேள்விக்கு நாம் செல்வோம். How many layers followed in Japan agricultural cooperatives அப்படின்னு சொல்லி கேள்வி. ஆன்சர் இஸ் 3. கரெக்ட். நீங்கள் நினைச்ச மாதிரியே இந்தியாவிலையும் 3 layers
ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி ஜப்பான்லேயும் 3 லேயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். யூனிட் கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து வில்லேஜ் லெவல்லையும், அதே சமயத்தில் சிட்டிஸில் அடுத்த லெவல் கோஆப்ரேட்டிவ்ஸும், டவுன்ஸில். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் லெவலில் வந்து பெர்ஃபெக்சுரல் சென்ட்ரல் யூனியன்ஸ் கூட்டுறவில் இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். எனவே 3 அடுக்காக இருந்தது என்பதனை மறந்துவிட வேண்டாம். அடுத்தது, who formulated cooperative principles during the year 1937 அப்படின்னு சொல்கிறோம். ஆன்சர் இஸ் ICA. ஐசிஏயோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் மான்செஸ்டரில் நடந்ததில் தான் கோஆப்ரேட்டிவ் பிரின்சிபிள்ஸை ரீஃபார்முலேட் பண்ணுறாங்க. அப்போ வந்து புதிதாக அவர்கள் 7 பிரின்சிபலை எழுதுகிறார்கள். அதன் மூலமாக மக்களுக்கு அறிவிக்கிறார்கள். எனவே 1937 ICA கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் WCCQ அப்படின்னு கொஸ்டின். ஆன்சர் இஸ் வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் கிரெடிட் யூனியன் அப்படின்னு சொல்றோம். WCCU. இந்த வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் கிரெடிட் யூனியன்ஸ் அப்படிங்கிறது 57,000 பிரான்ச்சஸ் இதுக்கு இருக்குது. 105 கண்ட்ரியில் வேர்ல்டு வைடாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்தியா இதில் வந்து ஒரு அசோசியேட் மெம்பராக இருந்து வருகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபினாக்கஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த WCCயுடன் இணைந்து மக்களுக்கு சேவையாற்றி கொண்டிருக்கிறது, கடன் தரும் அந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா which country succeeded in intercooperative trading அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆன்சர் இஸ் ஸ்வீடன். ஸ்வீடன் தான் கூட்டுறவுகளுக்கிடையே பரிவர்த்தனையை செய்து கொண்டிருந்தது. பல ட்ரேடிங் செய்து உதவியாக கூட்டுறவை சக்சஸ்ஃபுல்லாக நடத்தியது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா who was the president for the first committee to start cooperatives credit societies in India அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ த ஆன்சர் இஸ் சர் எட்வர்ட் லா அப்படிங்கிற. ஸோ எட்வர்ட் லாங்கிறவர் தான் அந்த கமிட்டியோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காருன்னு பார்க்குறோம். எட்வர்ட் லா அப்படிங்கிறவர் வந்து பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சிருக்கணும். 1842லேருந்து 44 வரைக்கும் அவர் கவர்னர் ஜெனரலாக இருந்திருக்காரு. அதே சமயத்தில் பல பொறுப்புகளை வகித்து இந்தியாவிற்கு கூட்டுறவு, ஜெர்மனி மாடல் கூட்டுறவு தான் பொருத்தமாக இருக்கும் என்று அறிந்து கூட்டுறவை இந்தியாவிற்கு இன்ட்ரடியூஸ் செய்தவராவார் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஃபைன் ரைவிசன் சொன்னது அதனை எடுத்துக்கொண்டு மக்களுக்காக கூட்டுறவை அமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு உதவியவர் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, which first year plan recognized cooperatives as an instrument of planned economic action in democracy அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். The answer is first 5-year plan. இந்த first 5-year plan அப்பவே கூட்டுறவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மொத்தம் 12 5-year plan வந்து நடந்திருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் 5-year பிளான் வந்து 1951லேருந்து 56 வரைக்கும் ஃபர்ஸ்ட் 5-year பிளான் பீரியட் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். தற்பொழுது வந்து அதை மாற்றிவிட்டு நிதி ஆயோக் அப்படிங்கிறத இப்பொழுது செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது நமது அரசாங்கம். இது வந்து 2015 ஜனவரி 1 செயல்படுத்துகிறது. இந்த நிதி ஆயோக்கு பீரியட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 3 ஆண்டுகள் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ஆக்ஷன் பிளானை தயாரித்து அதனை நிகழ்த்துவதற்காக, அந்த நோக்கத்தை அடைவதற்காக காரண காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதனையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் சென்டர் ஃபார் கோஆபரேட்டிவ் எஜுகேஷன் இஸ் லொக்கேட்டட் அட் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். நேஷனல் சென்டர் ஃபார் கோஆபரேட்டிவ் எஜுகேஷன் NCCE அப்படின்னு சொல்கிறோம். ஆன்சர் இஸ் நியூ டெல்லி அப்படின்னு சொல்கிறோம். நேஷனல் சென்டர் ஃபார் கோஆபரேட்டிவ் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து NCAயோட ஒரு பாடி.
NCI அப்படிங்கிறது நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியா. அதனுடைய ஒரு பிரிவு தான் இந்த NCCE அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே சமயத்தில் இவங்க கூட்டுறவில் உள்ள பணியாளர்கள், ஆஃபீஸர்ஸ், சூப்பர்வைசர்ஸ், இவங்கெல்லாம் திறம்பட இயங்குவதற்காக ஷார்ட் டேர்ம் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் பல கோர்ஸ்களை நடத்தி அங்கு பணியாளர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவர்கள் தொடர்ந்து பணியை திறம்பட செய்வதற்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் இந்த அமைப்பு அவர்களுக்கு செய்து கொடுக்கிறது. எனவே இது சரிவர திறம்பட நியூ டெல்லியில் இயங்கி வருகிறது என்பதை நாம் அறிவோம். The next one is, when national policy on cooperation is announced in India? Answer is 2001. ஸோ கூட்டுறவுக்கு என்று தனி பாலிசி எந்த ஆண்டு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா 2001 என்பதில் மாற்றமில்லை, ஐயமில்லை. அடுத்தது, who stated the cooperatives are a reminder to the international community that it is possible to pursue both economic viability and social responsibility அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். Who stated this one? Answer is Ban Ki-moon அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ Ban Ki-moon, who is Ban Ki-moon அப்படின்னு சொன்னா, he was the Secretary General of United Nations அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். He belongs to Korea அப்படிங்கிறதை நம்ம நினைவில் கொள்கிறோம். இந்த Ban Ki-moon 2 times யுனைடெட் நேஷன்ஸோட செக்ரட்டரி ஜெனரலாக இருந்திருக்கார். ஒரு தடவை ஆகிறதே மிகப்பெரிய விஷயம். அவர் 2 முறை Ban Ki-moon இருந்திருக்காரு. எனவே அதை நினைவில் கொள்ள வேண்டும். அது ஜெனரல் நாலேஜ் கொஸ்டினிலும் அது கேட்கப்படும். எனவே அதை நினைவில் கொள்ள வேண்டும் நண்பர்களே. இவருக்கு கூட்டுறவுக்கு மிகவும் முக்கியத்துவம் தருகிறார். சமூக பொருளாதார மக்களின் மேம்பாட்டிற்கு கூட்டுறவு மிகவும் இன்றியமையாது, அது பொறுப்பு வைக்க வேண்டும் என்றும் அவர் சொல்லி இருப்பது மிகவும் பொருத்தமான ஒன்று என்பதனை நாம் அறிவோம். அடுத்தது நாம் பார்த்தோம் அப்படின்னா, which committee insisted the cooperative education fund அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆன்சர் இஸ் SC மிஸ்ரா கமிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ கோஆபரேட்டிவ் எஜுகேஷன் ஃபண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு கூட்டுறவு அமைப்பிலும் ஒரு பர்சன்டேஜ் கோஆபரேட்டிவ் எஜுகேஷன் ஃபண்டுக்காக நம்ம ஒதுக்குறோம். ஏன் அப்படின்னா, கூட்டுறவு கல்வி வளர வேண்டும், அது மக்களை சென்றடைய வேண்டும், உறுப்பினர்களை சென்றடைய வேண்டும். அப்பொழுதுதான் கூட்டுறவு அமைப்பை நாம் திறம்பட இயக்க முடியும். எனவே கூட்டுறவு கல்வி நிதி என்பது மிகவும் அவசியம் என்றது உணர்ந்த மிஸ்ரா கமிட்டி மட்டுமே அதனை ரெக்கமெண்ட் செய்ததன் வாயிலாக நாம் இன்றும் அந்த கோஆபரேட்டிவ் எஜுகேஷன் ஃபண்டை நாம் ஒவ்வொரு சங்கமும் ஒவ்வொரு கூட்டுறவு அமைப்பும் ஒதுக்கி கொண்டிருக்கிறோம் என்பதனை நாம் அறிந்த ஒன்றே. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, which section of the cooperative law related to winding up of cooperative society அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ தொடங்குவது நமக்கு தெரியும் கூட்டுறவு அமைப்பை. அதே சமயம் பல காரணத்தினால், பல இயங்க முடியாததன் காரணத்தினால் கூட்டுறவை நாம் மூட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும். அது எந்த செக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, the answer is, correct answer is section 137. So with the help of that 137 only, we can wind up the cooperative society அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நாம் பார்த்தோம் அப்படின்னா, who created Kishan Credit Card KCC for farmers அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்ச NABARD, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இந்த அமைப்பு தான் விவசாயிகளுக்கு ஒரு கிரெடிட் கார்டை கொடுப்பதன் வாயிலாக அவர்கள் எளிதில் கடன் வசதியை பெற முடியும், விவசாயத்திற்கு அது உதவிகரமாக இருக்கும் என்று இந்த KCCயை அறிமுகப்படுத்தினார்கள் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, for how much amount the KCC holders are covered the personal accident insurance அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆன்சர் இஸ் ₹50,000. இந்த KCCங்கிற கார்டு வைத்திருப்பவர் அனைவருமே ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸுக்கு ₹50,000 பெற தகுதியானவர்கள் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, KCC's main objective is to provide easily attainable dash term loan அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த டேஷ் டேர்ம் லோன் அப்படிங்கிறது ஆன்சர் இஸ் ஷார்ட் டேர்ம் லோன். குறுகிய கால கடனை பெறுவதற்காக இந்த KCC
கிசான் கிரெடிட் கார்டை நாம் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத நாம் தெளிவாகிறோம். அடுத்தது, ஹவு மச் இஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் கேன் பி அவைல்டு த்ரூ கேசிசி அப்படின்னு சொல்கிறோம். ஆன்சர் இஸ் ₹3 lakhs அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட் 3 லட்சத்தை நாம் கேசிசியின் வாயிலாக பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது நாம் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் த வேலிடிட்டி பீரியட் ஆஃப் கேசிசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆன்சர் இஸ் 5 years. ஸோ ஒரு கார்டுக்கு வேலிடிட்டி எவ்வளவு காலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எத்தனை காலத்திற்கு அந்த கேசிசி கிசான் கிரெடிட் கார்டை உபயோகப்படுத்த முடியும் என்றால் 5 ஆண்டுகள் என்பதனை நாம் தெரிந்திருக்க வேண்டும். 25 வினாக்களை நாம் இதில் கொடுத்திருக்கிறோம். மாணவர்கள் கண்டிப்பாக இதன் மூலம் பயன்பெற வேண்டும். பயிற்சி செய்வதன் வாயிலாகவே நாம் இதனை நல்லது ஒரு சரியாக பரீட்சை எழுதி நாம் நல்ல நிலைமைக்கு செல்ல முடியும் என்பது நீங்கள் அறிந்ததை வானம் தொட்டுவிடும் தூரம்தான். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு தகவலை சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்வதன் வாயிலாக மட்டுமே நான் எப்பொழுது வினாக்களை வெளியிடுகிறேன் தருகிறேன் என்பதனை உங்களுக்கு சொல்ல முடியும். அதே சமயத்தில் லைக், தம்ஸ் அப் அப்படிங்கிற அந்த பட்டனையும் நீங்கள் தம்ஸ் அப் கொடுப்பதன் வாயிலாக நாம் அதிகப்படியான நேரங்களை செலவிட்டு தயாரிக்கக்கூடிய இந்த வினாக்கள் இன்னும் சிறப்பாக அமையும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, வணக்கம்.